வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் பகுதியில் மடப்புரம் காளியம்மன் கோவிலின் காவலாளியாக பணிபுரிந்து வந்தவர் அஜித்குமார், வயது 19. இவர் மீது மதுரை திருமங்கலம் பேராசிரியர் நிகிதா என்பவர் கொடுத்த நகை திருட்டு புகாரின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டார். சந்தேக வழக்கில் கைது செய்யப்பட்ட அஜித்குமார் போலீசாரின் விசாரணையின் போது மரணமடைந்தார். இவர் தனிப்படை காவலர்களால் சரமாரியாக தாக்கப்படும் வீடியோ வெளியாகி தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த விவகாரத்தில் எஸ்பி ஆஷிஷ் ராவத் காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டார். 5 போலீசார் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். பொய் வழக்கு புகழ் என பெயரெடுத்த மானாமதுரை டிஎஸ்பி சண்முகசுந்தரம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். சண்முகசுந்தரத்திற்கு பதிலாக மானாமதுரை டிஎஸ்பியாக சிவகங்கை டிஎஸ்பி அமல அட்வின் நியமிக்கப்பட்டார். இவ்வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட நிலையில் விசாரணையை சிபிஐக்கு மாற்றிய ஹைகோர்ட் மதுரை கிளை அடுத்த மாதம் 20ஆம் தேதிக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து திருப்புவனம் போலீசாரிடம் வழக்கு தொடர்பான ஆவணங்களை பெற்றுக்கொண்ட சிபிஐ அதிகாரிகள் இன்று விசாரணையை தொடங்க உள்ளனர். சிபிஐ விசாரணை தொடங்க உள்ள நிலையில் மானாமதுரைக்கு புதிய டிஎஸ்பி நியமிக்கப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மானாமதுரை டிஎஸ்பி அமல அட்வின் உட்பட தமிழகம் முழுவதும் 40 டிஎஸ்பிகள் பணிமாறுதல் செய்யப்பட்டு புதிய இடங்களில் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். மானாமதுரை டிஎஸ்பியாக காரைக்குடி டிஎஸ்பி பார்த்திபன் நியமிக்கப்பட்டுள்ளார். எஸ்ஆர்எம் கல்வி குழுமத்தின் தலைவர் மற்றும் இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து பிறந்தநாள் விழா மதுரையில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. விழாவையொட்டி மதுரை கடச்சனேந்தல் மற்றும் 5 இடங்களில் ஏழை எளிய குழந்தைகளுக்கு காலை உணவு, மதிய உணவு வழங்கப்பட்டது. விழாவிற்கு மாநில அமைப்பு செயலாளர் அன்னை இருதயராஜ் தலைமை வகித்தார். வடக்கு சட்டசபை ஒருங்கிணைப்பாளர் ஜான் பெனடிக் முன்னிலை வகித்தார். ஐயா ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி உதவி நிறையா பண்ணுறாங்க. 12ஆம் வகுப்பில் யார் ஃபஸ்ட்டு செகண்ட் நம்ம டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு அவங்கள எஸ்ஆர்எம் படிக்கிறதுக்கு ஐயாவிடம் பேசி கண்டிப்பாக அவங்களுக்கு பரிந்துரை செய்து வருடந்தோறும் நம்ம பிள்ளைகளை வருஷத்துக்கு 3 பேர் இலவசமாக தரதுக்கான ஏற்பாடு கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோம் ஐயாட்ட பேசி. விழாவில் மாநில இளைஞரணி துணை செயலாளர் செந்தூர் பாண்டி, மேலூர் சட்டசபை தொகுதி தலைவர் பாஸ்கர பாண்டியன், வடக்கு சட்டசபை தொகுதி செயலாளர் தினேஸ்வரன், ஊடகப் பிரிவு செயலாளர் மணிகண்டன் மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்றனர். மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இன்று காலை கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அறநிலைய அமைச்சர் சேகர் பாபு செய்தியாளர்களை சந்தித்தார். தமிழ் வேத மந்திரங்கள் ஓத, தேவாரம் பன்னிசை திருமுறை இசைக்க ஓதுவார்கள், பெண் ஓதுவார்களும் பங்கேற்ற சிறப்பான ஒரு குடமுழுக்கு. லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கு அரோகரா கோஷத்தோடு 7 நிலை ராஜகோபுரமும், விநாயகர், அம்பாள் திருக்குடமுழுக்கு, தட்டோடு மேல் 2000க்கும் மேற்பட்டோர்கள் அமர்ந்து பார்க்கின்ற ஒரு வசதி. எங்கு பார்த்தாலும் ட்ரோன்கள், 25 ட்ரோன்கள், அடுத்து புனித நீர் தெளிப்பான்கள், எங்கு பார்த்தாலும் LED திரைகள், குடிநீர், உணவு வசதி, மருத்துவ வசதி, பக்தர்களுக்கு தேவையான கழிப்பிட வசதி என்று அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. வருகை தந்திருக்கின்ற பக்தர்கள் பொறுமை காத்து இறை தரிசனம் மேற்கொள்ள வேண்டும். 48 நாட்களும் என் அப்பன் முருகனை தரிசித்தால் இன்றைக்கு என்ன புண்ணியமோ அதே புண்ணியம் கூடும் என்பதை மனதிலே நிறுத்தி குடமுழுக்கு கண்டவர்கள் இறை தரிசனத்திற்கு சற்று பொறுத்தரல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திராவிட மாடல் ஆட்சி, எல்லாம் வல்ல எங்கள் உயிரினும் மேலான தமிழக முதல்வர் ஆட்சியில்தான் இப்படிப்பட்ட குடமுழுக்குகள் சிறப்போடு, அதுவும் தமிழ்கடவுள் முருகனுக்கு, முருகப்பெருமானுக்கு அறம் சார்ந்த திருப்பணிதான் இறைப்பணி என்பதை எடுத்து கூறுகின்ற வகையில் அரசியலுக்கு அப்பாற்பட்டு இனத்தால், மதத்தால், மொழியால் மக்களை பிளவுபடுத்துகின்ற சக்திகளுக்கிடையே அவரவர்கள் விரும்புகின்ற, அவரவர்கள் இஷ்ட தெய்வங்களை பிரேயர் செய்கின்ற, அமைதியோடு சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கின்ற ஒரு ஆட்சி என்பதற்கு எடுத்துக்காட்டாக இன்றைக்கு இந்த குடமுழுக்கு சீரோடும் சிறப்போடும் நடந்து கொண்டிருக்கின்றது. பக்தர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், 48 நாட்கள் மண்டல பூஜை. இதில் என்று தரிசித்தாலும் அதற்குள்ளாக இறைவனை இன்றைக்கு தரிசித்தால் என்ன புண்ணியம் மோட்சம் கிடைக்குமோ அதே புண்ணியம் மோட்சம் இந்த 48 நாட்கள் தரிசித்தால் கிடைக்கும். லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருக்கின்றார்கள்.
ஒரே நாள் இறை தரிசனம் என்பது சற்று கடினமாக இருக்கும் என்பதால் பக்தர்கள் பொறுத்தருள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கடந்த 1789 ஆண்டு ஜூலை 14ஆம் தேதி பிரான்ஸ் நாட்டில் இருந்த மன்னராட்சிக்கு எதிராக புரட்சி வெடித்து மக்களாட்சி உருவானது. அன்றைய தினம் பிரான்ஸ் நாட்டு தேசிய தினமாக கொண்டாடப்படுகிறது. அதனை நினைவு கூறும் வகையில் புதுச்சேரியில் பிரான்ஸ் குடியுரிமை பெற்றவர்கள் மின்விளக்கு ஊர்வலம் நடத்தினர். புதுச்சேரி பிரான்ஸ் தூதரகம் சார்பில் கடற்கரை சாலையில் இருந்து பிரான்ஸ் தூதரகம் வரை 3 கிலோமீட்டர் தூரம் டார்ச் லைட் மின் விளக்குகளை கையில் ஏந்தி பிரான்ஸ் நாட்டின் தேசிய கொடி மற்றும் இந்திய நாட்டின் தேசிய கொடியை கையில் ஏந்தியபடி ஊர்வலம் வந்தனர். பிரெஞ்சு போர் வீரர்கள் நினைவிடத்தில் இந்தியா மற்றும் பிரான்ஸ் நாட்டு தேசிய கீதம் இசைக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது. 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர்.